சரி, அடுத்த விஷயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நேர்வழி என்றது எங்களுக்கு சொந்தமான விஷயம் இல்லை. இது ரப்பு தர வேண்டிய விஷயம். அவனுக்கு சொந்தமான விஷயம். இது எனக்கு எனக்கு சொந்தம் கொண்டாடவோ எனக்கு எனக்கு இப்போ எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. இது எவ்வளோ பொறுமதி என்று சொன்னால் உலகத்திலேயே நேர்வழியில் உச்சகட்டத்தில் இருந்தவங்க, அவங்கள விட நேர்வழி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பெறையலை. அப்படி நேர்வழி இருந்தவங்க தான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா நீங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறீங்க. அப்படி அப்படிப்பட்டவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவங்க கூட எங்களை விட நேர்வழியை ரப்புக்கிட்ட கேட்டிக்கிறாங்க, எங்களை விட கேட்டிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் எங்களுக்கு சரி, தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க எங்களுக்கு தஹஜ்ஜத் ஃபர்ல் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தஹஜ்ஜத் ஃபர்ல் ஆயிடுச்சாம், கட்டாயம் போய். அப்புறம் என்ன, நாங்கள் ஃபர்ல் 5 தொலை போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்லேயும் அவங்க சூரா ஃபாத்தியாவை ஒதுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க நேர்வழியில் தவிக்கிறாங்க, அவங்க இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓத தேவையில்லை அப்படின்ட்டு இல்லை. அவ்வளோ நேர்வழியில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நேர்வழியை கேட்டு கெஞ்சிக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகை. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்களே அவ்வளோ நேர்வழியில் இருக்கிற அவங்களே ரப்பு கிட்ட அவ்வளோ கேட்குறேன்டா நாங்கள் எவ்வளோ கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பொறுமதியானதுவா, எவ்வளோ ரப்பு கிட்ட கெஞ்சணும். அடுத்த விஷயம், ஆக முக்கியமான விஷயம், அது என்ன என்று சொன்னால் அறிவும் நேர்வழியும் ரெண்டும் ஒன்றில்லை. அறிவும் நேர்வழியும் ஒன்றில்லை. சிலவங்க நினைக்கிறாங்க, ஓ இப்போ நான் நல்லா படிச்சிக்கிறேன், இப்போ ஒரு ஆலிம் ஒண்டிக்கிறார், அவர் நல்ல இஸ்லாத்தில் எல்லாம் படிச்சிக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், A to Z எல்லாமே தெரியும், அவருக்கு எங்கே ஹதீஸ் என்ன ஆதாரம் அது இது எல்லாமே தெரியும். ஆனால் எங்களுக்கு சொல்லலாம், சரி இப்போ இவருக்கு எல்லாம் தெரியும் சுட்டி இவர் நேர்வழிக்கிறாரு. இல்லாட்டி நான் எல்லாம் படிச்சிக்கிறேன், இப்போ குர்ஆன் தஃப்சீர் எல்லாத்தையும் புக் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு எல்லாத்தையும் தெரியும் என்ற அர்த்தம் இவர் நேர்வழியில் என்று அர்த்தம் இல்லை. நேர்வழியில் தெரியும் என்றதும் அறிவென்றதும் ரெண்டு விஷயங்கள். இன்றைக்கு நாங்கள் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால் ஆக அறிவாரிகள் தான் தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது பனி இஸ்ராயல்கள் ஆக அறிவாரிகள். எவ்வளோ அறிவாளிகள் என்றால் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே அவங்களோட அடையாளங்களை பார்த்தோடனே அவங்களுக்கு அவங்களோட கிதாபில் அவங்கக்கிட்ட இந்த கிதாப்லேருந்து அவங்க பேஜ் நம்பரோட சொல்லுவாங்க, இந்த பேஜில் இவங்களை பற்றி இப்படி சொல்லிக்குதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அப்படியே அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது தான் கடைசி நபி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்களோட கிதாபுகளில் அப்படியே எழுதப்பட்டிக்குது. எங்களோட ஒரு நார்மல் ஆவரேஜ் ஒரு மனுஷனை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை படித்தவங்களுக்கு, அது பனி இஸ்ராயலில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது தான் நபி என்று சொல்லி. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அறிவு இருந்ததுக்கு, அதை படிப்பு இருந்ததுக்கு அவங்களுக்கு நேர்வழி இல்லை. அதே மாதிரி தான் ஷைத்தான் எப்படி அறிவாளி என்று சொன்னால் தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, ஒரு டைமில் மலக்குமாருக்கு டீச் பண்ணுன்னு அவனுக்கு எவ்வளோ பெரிய அறிவிக்கும், எவ்வளோ தஃப்சீர் தெரியுமே, எவ்வளோ நாலேஜ் ஒண்டி இந்திக்கும், எவ்வளோ அப்படி மலக்குமாருக்கு டீச் பண்ணுன்னு எவ்வளோ அறிவு ஒண்டி இந்திக்கும். ஆனால் அவனுக்கு கூட அவன் நேர்வழியில் ஈக்கல, நேர்வழி கிடைக்கல. அப்போ நேர்வழி என்றதும் அறிவென்றதும் ஒன்றில்லை. இன்றைக்கு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், எல்லாம் பயானம் எழுதியாச்சு, எல்லாம் பயானம் மனப்பாடம் பண்ணியாச்சு, எழுதியாச்சு, அவர் சொன்னது இவர் சொன்னது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அந்த தஃப்சீர் இது தஃப்சீர் எல்லாமே தெரியும். ஆனால் நாங்கள் நினச்சிக்கோ ஓகே இப்போ நான் நேர்வழியில் இருக்கிறேன். இல்லை, இது எப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அறிவு அது கல்வியை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் இல்லையா, நேர்வழியை கைடன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் கைடன்ஸை. எப்படி என்று சொன்னால் நாங்கள் படிக்கிறது எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நாங்கள் கிதாப் தஃப்சீர் ஹதீஸ் எல்லாம் படித்தாச்சு, ஆனால் இன்னும் உம்மாவோட நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் எல்லாம் படித்தாச்சு, என்ற தொழுவை என்ன நிலைமையில் இருக்குது. நாங்கள் நேர்வழிக்கு எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன என்று சொன்னால் ரப்புக்கிட்ட கெஞ்சினது தவிர வேறு வழி இல்லை. நேர்வழிக்கு ஒரே வழி ரப்புக்கிட்ட கெஞ்சிரே தான். அது எங்கள்கிட்ட அறிவை கூட்டினு வரப்போகிறது இல்லை. அது ஒரு சப்போர்ட் ஒன்று தரும். ஆனால் நேர்வழி எடுக்கிறதுக்கு ஆக முக்கியமான விஷயம் ரப்புக்கிட்ட கெஞ்சி அழுந்து ரப்புக்கிட்டே கேட்குறையா அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல். எப்படி நாங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர் செய்கிறோமோ அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமே ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெஞ்சி கொண்டே இருக்கணும், யா அல்லாஹ் என்னை நேர்வழியில் அனுப்பி.
இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்லக்கொள்ள எப்படி கெஞ்சணும், யா அல்லாஹ் என்ன நேர்வழியில் அனுப்பி வை, என் குணங்களை உனக்கு இஷ்டமான மாதிரி மாற்றிடு, என் தொழுவே உனக்கு இஷ்டமான மாதிரி, இது எல்லாமே நேர்வழி தான். ரப்புக்கு இஷ்டமான மாதிரி எங்களோட வாழ்க்கை மாறுறது தான் நேர்வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இஷ்டமான மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு இதுதான் நேர்வழி. இது அறிவு வானம் என்று சொல்கிறது இல்லை, அறிவு ஈக்கணும், கட்டாயமாக இல்மு ஈக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இல்மு ஈக்கிற என்றதுக்கு அடையாளம் இல்மு நிறைகிறது என்று நேர்வழிக்கு அடையாளம் இல்லை. அதை இல்மை படித்து அதை ஒவ்வொரு விஷயமும் ரப்பு கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இதை விஷயத்தை தந்துடு, இதை விஷயத்தை தந்துடு, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெஞ்சி கொண்டே இருக்கணும், யா அல்லாஹ் நேர்வழியில் அனுப்பிட்டு இதை கெஞ்சி கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிட்டானேண்டா யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். அப்படி என்றா எங்களுக்கு நேர்வழி லீக்கிறேன்ற ஒரு மெத்தட் சும்மா பார்த்துக்கொண்டு போயிலும் நாங்கள் படித்து எவ்வளோ தூரத்துக்கு எங்களோட வாழ்க்கையில் தாழ்மைத்தனம் நல்ல குணங்கள் வந்திக்குது. உதாரணம் சொல்கிறாங்க இந்த தஃப்சீர் ஆலிம்கள். எப்படி என்று சொன்னால் ஒரு 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 மரத்தில் கனி நிறைய போகல, பழங்கள் நிறைய போகல, அந்த மரம் எப்படின்னா நடக்குமெண்டா அப்படியே தாழும். அப்படி என்றால் எங்களுக்கு அறிவு படித்து எங்களுக்கு பெருமொழுதா, அப்படி என்றால் எங்களோட நேர்வழியில் பிரச்சனை ஒன்றிக்குது. அப்படி இல்லை, என்கிட்ட பணிவு வருது, நான் அடுத்தவங்களை விட நான் சுஜூத் செய்கிறேன், அடுத்தவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், என் குணம் நல்லா ஈக்குது. அப்படி என்றால் இவர் கொஞ்சம் அஹ்லாக்குடைய விஷயம் பார்க்க போகல, இவர் படிப்பு கூட அஹ்லாக் கூடணும். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது என்ன, நாங்கள் படிக்கிறது கூட தஃப்சீர் படிக்கிறோம், ஹதீஸ் படிக்கிறோம், படித்து அடுத்தவங்களோட குறவாளி விளங்குதுன்னு சொன்னால் இது எங்களோட நேர்வழியில் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு ஈக்குதுன்றதை நாங்கள் செக் பண்ணி கொண்டே இருக்கணும். இதுதான் உண்மையான நேர்வழி. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ரப்பு கிட்ட கெஞ்சி கொண்டே இருக்கணும். அவங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் வாழ்க்கையில் தர சொல்லி. அடுத்தது இந்த சிராத் என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். இந்த சிராத் என்ற வார்த்தை ஈக்குதே அந்த வார்த்தை சுராத் என்ற வார்த்தையில் வருது. சுராத் என்று சொன்னால் அரபில் ஒரு நீட்டமான நேராக ஈக்கிற ஒரு வாளுக்கு சுராத் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் அது சிராத் என்ற வார்த்தைக்குள்ள சிராத் என்ற பாதை, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, அது நேராக ஈக்கிற பாதை, அது நீட்டமாக ஈக்கிற பாதை. இந்த பாதைக்கு இன்னொரு தஃப்சீர் ஆலிம்கள் அர்த்தம் சொல்கிறாங்க, இந்த பாதை நேரான பாதை, அந்த பாதைக்கு வேறு பாதைகள் இல்லை. அப்படின்டா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பாதைக்குது, வேறு பாதைகள் இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு ஜிபிஎஸ் போட்டு போகிறீங்க, ஒரு ரோட்டில் பெய்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு இடத்துல திருப்புறீங்க, லெஃப்ட்டுக்கு திருப்புறீங்க. அப்போ நார்மலாக மேப்பில் என்ன செய்யும், வேறு ரோடு ஒன்று காட்டும். ஆனால் இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா, நீங்கள் லெஃப்ட்டுக்கு திருப்பினீங்கன்றா அது சொல்லும் நீங்கள் யூட்டர்ன் எடுத்து அதே ரோட்டுக்கு திருப்பி வாங்க, இந்த சைடில் உங்களுக்கு போவேல. நீங்கள் ரைட்டுக்கு திருப்பினேன்டா சொல்லும் யூட்டர்ன் எடுங்க, ரைட் சைடால் யூட்டர்ன் எடுத்து அதே ரோட்டுக்கு வாங்க, வேறு ரோடு இல்லை. அப்படி என்றால் நீங்கள் என்னத்தை ட்ரை பண்ணாலும் அது என்ன செய்யும், உங்களை அதே ரோட்டுக்கு திருப்பி கொண்டு போடும். ஜிபிஎஸ் சொல்லும் இது வேறு ரோடு ஒன்றும் இல்லை, இதே ரோடு மட்டும்தான் இது, நீங்கள் போகிற வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு வேறு ரோடு ஒன்றும் இல்லை. ஐத்தான் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதிக்கிறாங்க, அரபில் பாதைக்கு சில வார்த்தைகள் சபீல் என்று சொல்லப்படும் பாதைக்கு அதுக்கு சுபுல் என்று பன்மைக்குது. அதே மாதிரி ஃபஜ்ஜுக்கு ஃபிஜாஜ் என்ற பன்மைக்குது. தரீக் என்றதும் பாதை, அதுக்கு துருக் என்ற பன்மைக்குது. அதே மாதிரி ஷாரே என்றதும் பாதை, அதுக்கு ஷவாரே என்ற பன்மைக்குது. ஆனால் சிராத் என்ற வார்த்தைக்குது நீங்கள் கிளாசிக்கல் டிக்ஷனரி அப்படின்றா அந்த காலத்தில் கிளாசிக்கல் டிக்ஷனரி என்று சொல்கிறது இப்போ இருக்கிற கால டிக்ஷனரி இல்லை, அந்த குர்ஆன் இலக்கணக்காரன் டிக்ஷனரியை இன்றைக்கு எழுதிக்கிறாங்க. அந்த கிளாசிக்கல் டிக்ஷனரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கண்டெம்பரரியில் கிளாசிக்கல் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிராத் என்ற வார்த்தைக்கு பன்மை இல்லை. ஏண்டா அது ஒரு பாதை தான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் நேரான பாதை தீனுல் இஸ்லாம் மட்டும்தான், வேறொரு பாதை இல்லை. அதுதான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். தஃப்சீர் ஆலிம்கள் இதை சிராத் என்ற வார்த்தைக்கு இன்னொன்று எழுதிக்கிறாங்க, ஒன்று நீளமாகிறது, ஒன்று நேராகிறது, இன்னொன்று எழுதிக்கிறாங்க இது அகலமாகிறது. அகலம் என்றதும் இந்த சிராத்குள்ளே இருக்குது என்று தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. அப்படி என்ற என்ன அர்த்தம், நிறைய பேருக்கு போவேலுமான என்ற அர்த்தமும் இருக்குது. அப்போ நேரான பாதை என்று சொன்னால் என்ன அர்த்தம், நேரான பாதை நாங்கள் சொன்னோம் வேறு பாதை இல்லை, இது நேரான பாதை, இது ஒரு பாதை தான் இருக்குது. அப்போ
அகலமாகிக்குது. அப்போ நிறைய பேருக்கு போயிடும். ஆனால் நேரான பாதையில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு சொன்னால் ஒரு பாதை தாய்க்குது, அதுவும் நேராகிக்குதுன்னு சொன்னால் உங்களை அட்டாக் பண்ணுறது லேசி. இப்போ உதாரணத்துக்கு முந்தி காலத்தில் நீங்கள் என்ன சரி பொருள்கள் சல்லிகள் எடுத்துக்கொண்டு போகிறீங்கன்ற அந்த பாதையில் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இந்த ரோட்டில் தான் வாரீங்க. அப்படின்னா கல்லனுக்கு வந்து உங்களோட சல்லி எடுக்கிறது, உங்களை மங்கொள்ள அடிக்கிறது லேசி. அதே மாதிரி நீங்கள் நேரான பாதையில் போகிறேன்டா நீங்கள் உங்களுக்கு சரியான டேஞ்சர். ஏனெண்டா ஷைத்தான் உங்களை எந்த டைமும் அட்டாக் பண்ண லேசி. அவனுக்கு டக்குன்னு விளங்கிடும் நீங்கள் நேரான பாதையில் இருந்து அவனும் அவனோட செட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவான் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போ இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்றுக்குள்ள வரணும். இந்த நேரான பாதையில் நாங்கள் போகல ஷைத்தான் எங்களை டக்குன்னு அட்டாக் பண்ணுவான். ஐ சுட்டீம் நோமல் ஒத்தரை விட நேரான பாதையில் போகிறவரை ஷைத்தான் நிறைய வந்து அட்டாக் பண்ணுவான். அது விஷயம் தலைக்கு வரணும். இப்போ நாங்கள் வந்து சிராத்தை பற்றி என்னென்ன பார்த்தோம். அது நீளமாகிக்குது, அது வந்து அகலமாகிக்குது, அது நேரான பாதையாகிக்குது, நிறைய பேருக்கு போயிடும். அதே மாதிரி அது வந்து ரொம்ப பயங்கரமான ரோடாகிக்குது என்ற அதை அட்டாக் பண்ண லேசி. அப்போ சிராத்ன்றதுக்கு இது எல்லா அர்த்தம் ஈக்குது. அடுத்த வார்த்தை வருது முஸ்தகீம் என்ற வார்த்தை. அப்போ முஸ்தகீம் சிராத்தல் முஸ்தகீம் என்ற வார்த்தைக்கு நாங்கள் தமிழில் பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு நேரான என்ற அர்த்தத்தை தான் சிராத் என்ற பாதை. ஆனால் முஸ்தகீம் என்றால் நேரான என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு பிரச்சனை ஒன்றிக்குது. சிராத்துக்குள்ளே ஆல்ரெடி நேரான என்ற அர்த்தம் ஈக்குதுண்டா அப்போ முஸ்தகீமும் நேரான என்று சொன்னால் ஏன் மறுபடியும் முஸ்தகீம் வந்திக்குது. இதுக்கு தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க முஸ்தகீம் என்றது இஸ்திகாமா அப்படி இல்லாட்டி காமா என்ற வார்த்தையால் தான் வருது. காமா நாங்கள் சொல்கிறோம் இக்காமத்துன்னு சொல்கிறேன், இக்காமத் தொழுவைக்கு இக்காமத் சொல்கிறேன் தொழுவைக்கு எழுந்து நிற்கிறேன், இல்லாட்டி கியாமுல் லெயில் இரவு நின்று வணங்குறது. அப்படி என்று சொன்னால் எழுந்து நிற்கிறது என்ற அர்த்தம் இதை காம என்று தீக்கிறது. அப்படி என்று சொன்னால் அது நேரான பாதை தான். ஆனால் ஈன தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க முஸ்தகீம் என்றதுக்கு அர்த்தம் அது வந்து நேரான பாதை. இப்படி நேரான பாதை எங்களுக்கு வந்து சைடுக்கு எடுக்கவே மேலும், நேரான பாதை ஒசகைக்கு போகிற மாதிரி எடுக்கவே மேலும். ஆனால் இது நேரான பாதை தான். ஆனால் இது நேரான பாதை நேர போகிறது இல்லை, இது நேரான பாதை ஒசக்க போகிறது. அப்படின்னா நாங்கள் இது பாதையால் ஒசக்க போகிறது. ஏன்னா காமா என்று சொல்கிறது நேர நிற்கிறது என்றால் இந்த பாதை வந்து அது பாதை இப்போ சைடுக்கு போய் மேலுமே இது சைடுக்கு போகிற பாதை இல்லை, இது வந்து நேராக ஒசக்க போகிற பாதை. அதுதான் சிராத்தல் முஸ்தகீம் என்று தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க. அப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட் என்றால் ஏன் இது முக்கியம் என்று சொன்னால் நாங்கள் நேரான பாதையில் ஒசக்க போகலை, நாங்கள் எதை விட்டுட்டு போகிறோம், நாங்கள் துன்யாவை விட்டுட்டு போகிறோம். அப்படி என்ன அர்த்தம், துன்யா வந்து நீங்கள் ஒசக்க போக துன்யா உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். சரியா? அப்போ நாங்கள் நேரான பாதையில் என்று சொல்கிறது வந்து துன்யாட ஆசைகளை விட்டுட்டு போகிற பாதை தான் நேரான பாதை. துனியாவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு மனுஷர் செய்கிற பாவம் எல்லாமே மெயின் ரீசன் பாவம் நடக்குது வந்து துனியாவில் இருக்கிற ஆசைகளால் தான் நிறைய பாவங்கள் செய்யப்படுது. நீங்கள் என்ன பாவங்கள் அடித்து பார்த்தாலும் அது பின்னுக்கு துனியாட ஆசை தான் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் நேரான பாதையில் போகிறேன்டா என்ன இந்த துனியாவிலேருந்து கலண்டு போடுறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் வந்து நேரான பாதையில் ஒசக்க பெய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களை துனியா விடுமெண்டு. இல்லை, துனியா இழுத்து கொண்டே தான் இருக்கும். எப்போ உங்களை துனியா விடுன்னு தெரியுமா, எப்போ நீங்கள் துனியாவில் விட்டு வெளியாகிறீங்களோ அப்போ தான் துனியா விடும். அதை காட்டி துனியா உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ அவசரம் போனாலும் அது உங்களை இழுத்து கொண்டே தான் இருக்கும். அப்படி என்ன நீங்கள் நேரான பாதையில் போகிறதுல அர்த்தம் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ துனியாட ஆசை எல்லாமே இல்லாமல் போச்சு என்ற அர்த்தம் இல்லை. அது எல்லாமே ஈக்கத்தான் செய்யும். ஒருத்தர் அந்த ஹாஃபிஸ் ஆகிக்கிறாரு, குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிறாரு, அப்படி என்று சொல்லி ஒரு அழகான பெண்ணை இவர் பார்க்காம கீழே பார்க்குறாரு. அது ஆசை இல்லாமல் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக வேண்டி செய்கிறாரு. அது ஆசைக்கும். ஆனால் இவர் நேரான பாதையில் ஈந்தாருண்டா அந்த பெண்ணை பார்க்காம அவர் கீழே பார்க்குறாரு. அதில் அர்த்தம் இல்லை அவருக்கு பெண்கள் ஈக்கிற ஆசை இல்லாமல் போச்சு என்று. இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பயத்தில் இவர் நேரான பாதையில் ஈக்கிறார், ஐசுட்டியும் கீழே பார்க்குறாரு. அது துன்யா இழுத்து கொண்டே தான் ஈக்கும். ஒரு நல்ல ஒரு ஆலிம் ஈக்கிறாரு, படிச்சொத்தர் ஈக்கிறாரு, அவருக்கு வந்து நேரான பாதையில் ஈக்கிறாருண்டா படம் பார்க்குற ஆசை இல்லாமல் போகாது, படம் பார்க்குற ஆசை ஈக்கும். அது துன்யா இழுத்து கொண்டு தான் ஈக்கும். ஆனால் இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற பயத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற இரக்கத்தில் இதில் ஈக்கிற சுட்டியும் இவர் வந்து அதை பாவத்தை செய்யாமல் ஈக்குவார். நேரான பாதையில் ஈக்கிறன்றதுல அர்த்தம் வந்து இவருக்கு பாவமே பாவம் இவருக்கு பாவம் செய்ய தூண்டுதில்லைன்றது அர்த்தம் இல்லை. பாவம் செய்ய தூண்டப்படும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பயத்தின் காரணமாக அவர் என்ன செய்கிறாரு, பாவத்திலேருந்து தவிர்த்து கொள்கிறாரு.
துனியாவில் ஆசை வந்து கொண்டே இருக்கும், சல்லி ஆசை வந்து கொண்டே இருக்கும், அதுவல் வந்து தலையில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர் ரப்பை பற்றி நினச்சி, மௌத்தை பற்றி நினச்சி, சொர்க்கத்தை பற்றி நினச்சி, மௌத்துக்கு போகிற லைஃப்பை பற்றி நினச்சி இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, அதை ஹராத்தை விடுறாரு, ஹராத்தை செய்யாமிக்கிறாரு. அது வந்து நேரான பாதையில் ஈக்கிற சுட்டி ஐட மீன் அவரில் ஹராம் வந்து இவரை இழுக்காமல் இருக்கும். இவர் ஷைத்தான் வந்து இவரை இழுத்து கொண்டே இருக்கும். அது வந்து ஷைத்தான் எல்லாருக்கும் அது 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 வந்து நோமலாக செய்கிற ஒத்தராயிக்கலாம், உச்சக்கட்டத்தில் ஈக்கிற ஒத்தராயிக்கலாம், ஈமான்ல உச்சக்கட்டத்தில் ஈக்கிறாம். அவருக்கும் துன்யா வந்து அவரை இழுத்துக்கொண்டே. சரி, இது நஸ்ராத்தல் முஸ்தகீம் பற்றி பேசுகிறேன்டா இது முடிவில்லாமல் பேசிக்கொண்டே கேளும். ஆனால் ஆல்ரெடி 35 நிமிஷம் பேசிட்டு அது சொல்லி நான் கடைசி பாயிண்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதே என்னென்னு சொன்னால், இதை பாதையில் போகிறது இருக்குதே, இதில் போகிறது வந்து எவ்வளோ டேஞ்சர், தாருக்கு டேஞ்சர். இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் நினைப்போம் இதை பாதைக்கு நான் சொன்னேன் நேராக போகிறது, ஒசக்க போகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் நினைங்க, ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏனியில் ஏறுறாரு, ஏனியில் ஒரு ஸ்டெப் ஏறிட்டார். இப்போ இவர் நேரான பாதையில் ஒசக்க போகிறாரு. இவர் இதுலேருந்து விழுந்துட்டாருன்னு சொன்னால் இவருக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதே ஏனியில் ஒருத்தர் ஒசக்க போயிட்டு 99 படி ஏறிட்டார். 99 படி ஏறி இப்போ இவர் விழுந்தா எப்படி இருக்கும்? அதை ஒரு படி ஏறி விழுந்தவரை விட 99 படி ஏறி விழுவக்குள்ள அவருக்கு வர டேமேஜ் ஈக்குதே, அது ஆகப்பெரிய டேமேஜாக இருக்கும். இதில் அர்த்தம் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் நேரான பாதையில் மிச்சம் தூரத்துக்கு போய்த்துட்டாரு. இப்போ இவர் வந்து துன்யாட விஷயத்தில் மாட்டிக்கொண்டு இவர் என்ன சரி இதுக்குள்ள மாதிரி இருவிட்டார் என்று சொன்னால் இவர்ட வார டேமேஜ் ஈக்குதே சரியான கஷ்டமான டேமேஜ். இவருக்கு அதுலேருந்து வெளியே வர்றது சரியான கஷ்டமாக இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் என்றால், ஒருத்தர் வந்து தீனில் உச்சக்கட்டத்தில் ஈக்கிறாரு, மௌத்தாவல்ல உசுரோடு ஈக்கிறாரு, தீனில் உச்சக்கட்டத்தில் ஈக்கிறாரு, ஈமான்ல உச்சக்கட்டத்தில் ஈக்கிறாரு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் வந்து இப்போ சேஃப், இவர் சொர்க்கவாசி என்று சொல்லி இவருக்கு கேரண்டி இல்லை. எப்போ புழுவாருன்னு தெரியா. எப்போ அது வந்து அப்படி சும்மா சரி புழுந்தார் என்று சொன்னால் அவர் புழுறது நோமலொத்தர் புழுறமாக ஈக்காது. இது சுட்டின்தான் எங்கட சஹாபாக்கள் ஈமான்ல உச்சக்கட்டத்தில் இந்த சஹாபாக்கள் அந்த உச்சக்கட்டத்துலேருந்து பயந்தாங்க, நான் இதுலேருந்து கீழே விழுந்துடுவோ தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஈமான்ல உச்சக்கட்டத்தில் அந்த நேரான பாதையில் உச்சத்தில் இருந்தாங்க. அவங்க பேசுகிற பேச்சு வெள்ளானா யோசிச்சு பார்த்தா என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு நீங்களே யோசிப்பீங்க. நான் வந்து ஒரு மரத்துடைய இலையாய்க்கக்கூடாதா இதை கருத்துப்பட, நான் வந்து ஒரு மூமினுடைய ரோமம் வாய்க்கக்கூடாது, இப்படி பேசுகிறாரு. இவர் நேரான பாதையில் தான் நீக்கிறார், இவர் நேரான உச்சக்கட்டத்தில் தான் நீக்கிறாரு. ஆனால் பயந்து இருந்தாங்க, நான் நேரான பாதையில் தான் நான் பயந்து இருந்தாங்க, எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. உமர் ரலியல்லாஹு நேரான பாதையில் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட முனாஃபிக்கள்கிட்ட பேருகள் வந்த நேரம், அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நேரம், உமர் ரலியல்லாஹு பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த பேரும் மீக்குதான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி பயத்தில் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ நான் பயான் பண்ணுறேன், நான் வந்து இப்போ ஃபுல்லாக தஃப்சீர் எல்லாம் படிச்சுட்டேன், நான் தஃப்சீர் படித்து கொடுக்குறேன், இப்போ நான் நிறைய பேர் என்ன கொண்டு இதாயத் கிடைக்குது அப்படி என்ற அர்த்தம் என்ன? இவர் சேஃப், இவர் இப்போ இவருக்கு சொர்க்கம் கேரண்டி அப்படி என்ற ஒரு அர்த்தமும் இல்லை. அதை இவர் இப்போ நான் நேரான பாதையில் ஈக்கிறேன், இப்போ நான் நேரான பாதையில் வந்துட்டேன், என்னைய கொண்டு எத்தனையோ பேர் தீனுக்குள்ளே வந்துட்டாங்க, இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொர்க்கவாதி, இப்படி ஒரு கேரண்டி யாருக்குமே இல்லை. நாங்கள் இந்த விஷயத்தை பயந்து ஈக்கணும், ஒவ்வொரு செகண்டும் பயந்து ஈக்கணும். நான் முதலாவது எங்களுக்கு நேரான பாதையில் ஈக்கிறா இல்லைன்னு கூட தெரியா. அப்படி நான் ஈக்கிறேன்னு சொன்னாலும் நான் எப்போ புழுவனோ தெரியா. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இந்த நேரான பாதையை முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப கெஞ்சி கொண்டே ஈக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துப்பட்ட ஹதீஸ்கள் வந்திக்குது, தஃப்சீர் ஆலிம்களும் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தரை மூஞ்சிக்கு புகழவானம், அவர் அமலை வச்சு மூஞ்சிக்கே புகழவானம். ஏண்டா அப்படி புகழ்கிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தான் வந்து உங்களோட பயான் நல்லா இருக்குது, உங்களோட நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்கன்ற ஒருத்தரை நீங்கள் புகழ்கிற நேரம், ஒரு தாயை புகழ்கிற நேரம் அவன் என்ன நடக்குமெண்டா, ஷைத்தான் அவர்கிட்ட தலையில் வந்து விளையாடிடுவான். ஷைத்தானும் போடுவான், நல்ல மென்று பெருமையை கொண்டாந்து போட்டானேண்டா அப்படியே உடச்சி கொண்டு போல வேண்டியதான் நாங்கள் ஒசகிந்து கொண்டு. ஸோ அப்போ என்ன நாங்கள் செய்யணுமெண்டா, ஆக சிறந்தது வந்து அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறது. ஒருத்தர் தீனுக்காக வேண்டி பாடுபடுறாருண்டா அவரை புகழ்றதை விட
ஆக சிறந்தது அவருடைய இஸ்திகாமத்துக்கு அவருடைய இஹ்லாஸுக்கு நாங்கள் துவா செய்கிறது இது ஆக சிறந்ததாகிக்குது. அப்போ தான் அவருக்கு அதை நிறைய செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கத்தாட்டையிலும். ஸோ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய விஷயம், திரும்ப ரப்புக்கிட்ட கெஞ்ச வேண்டிய விஷயம். ஆனால் இது மட்டும் கிடைச்சிட்டுன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ரப்பு கொடுத்துட்டான் என்று சொன்னால் வேறு எதுவும் தேவையில்லை. நாங்கள் ரப்புக்கிட்ட இதை மவுத்து வரக்காட்டியும் கெஞ்சு கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அதை நேரான வழியில் உச்சகட்டத்துக்கு போய்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தரணும். அதே மாதிரி முழு உம்மத்தையும் நேரான வழியில் கொண்டு போய்த்து அவங்களையும் எல்லாரையும் ரப்போட நெருக்கமுள்ள அடியார்களாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை அதுக்கு முயற்சி செஞ்சு அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மாற்றுறது. அதுக்கு எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கணும், அது பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். இந்த குர்ஆனை விளங்கி முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.